ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ரவா ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பெங்காலியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. இதோட பேர் ராஷ்பொரா. சட்டுன்னு ஸ்வீட் செய்யணும்னு ஆசை இருந்ததுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ரவை வச்சு இந்த சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான ஸ்வீட்டை செஞ்சு அசத்துங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் ரவை இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கணும். எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. ரவை அந்த பாலை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது ரவை நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கும் வந்துருச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் சர்க்கரை இருக்கும். அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சர்க்கரை ஓரளவுக்கு நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இது முழுமையாக கரையணும். இப்போ முழுமையாக கரைஞ்சிட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இந்த டைமில் நம்மளோட ரவா மிக்ஸ்சர் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ கை வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு ராஷ்பொரா ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக வரும். இப்போ இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் நம்ம வீட்டிலையே செய்யலாம். அந்த ரெசிபியும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மறுபடிக்கும் இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியோ பாலோ மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ சாஃப்டான மாவு தயாராகிருச்சு. இதுலேருந்து ஒரு சின்ன மாவு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா கையில் வச்சு உருட்டிக்கோங்க. நல்லா இது போல் அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உருட்டணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இது போல் உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம குலாப் ஜாமுனுக்குலாம் உருட்டுவோம்ல, அது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ லேசாக இது போல் தட்டிக்கோங்க. இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் நம்ம உருண்டையாக உருட்டி தட்டி வச்சிடலாம். எல்லா உருண்டைகளையும் உருட்டினதுக்கு அப்புறமா நம்ம இதை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செய்து வச்சுருக்க உருண்டைகளை இது கூட சேர்த்துருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கலர்ஃபுல்லாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல சக்கரை பாகு, அதில் சேர்த்துடலாம். இதை நம்ம இப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரை பாகில் போட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லா ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதே போல் மீத இருக்க எல்லா உருண்டைகளையும் பொரிச்சிட்டு சக்கரை பாகில் சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்து சர்வ் பண்ணலாம். இதை சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் ஏதாவது தூவிட்டு இது போல் சர்வ் பண்ணுங்கள். அப்போ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரவா ஸ்வீட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஈஸியான ரெசிபி. டேஸ்ட்டும் அதே போல் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.